You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. நமது நாட்டில் சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் வாழ்கின்றனர். நீண்டகால அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான சேவை நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகின்ற ஓய்வூதிய திணைக்களம் ஓய்வூதியக்காரர்கள் மட்டுமன்றி ஏனைய அரச திணைக்களங்களுக்கும் ஓர் சிம்ம சொப்பனமாக காணப்படுகின்றது. எந்த வகையான ஓய்வூதியக்காரரோ அல்லது அரச திணைக்கள உத்தியோகத்தர்களோ யார் என்ன தேவைக்காக அங்கு சென்றாலும் அவர்கள் வரவேற்பு பகுதியில் இருக்க வைத்தே பதில் சொல்லப்படுகின்றது. நீண்ட நேரம் வரிசையில் நின்று மேலும் மாடிகளில் உள்ள சம்பந்தப்பட்ட திணைக்கள உத்தியோகத்தர்களிடம் உள்ள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதில் சொல்லும் முறையே பின்பற்றப்படுகின்றது. இவ்வாறு மூடி வைக்கப்பட்ட ஓர் திணைக்களமாக இயங்குவது ஏன் என்று அனைவரும் அங்கலாகின்றனர். அதே சமயம் இத்திணைக்களம் ஆற்றுகின்ற சேவையை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனாலும் இத்திணைக்களம் தேவையானவர்களிடம் இருந்து தூரப்படுத்தப்படுகிறது என்பது பாரிய மனக்குறைவாகவே காணப்படுகின்றது. ஏதேனும் சேவைக்காக செல்லுபவரை சிரமமான முறையில் உரிய அதிகாரியை அல்லது உத்தியோகத்தரை நேரடியாக சந்தித்து பேசும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? பொதுவாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொலைபேசியிலும் திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முடியாது என்ற நிலை காணப்படுகின்றது. விசேடமாக சேவையில் உள்ள ஹாட்லைன் இலக்கத்தை அடைய முடியாதிருப்பதினாலும் வயது முதிர்ந்த காலத்தில் நேரடியாக நீண்ட தூரம் கொழும்பு வருவது சிரமம் என்பதாலும் ஏதேனும் பொருத்தமான முறையில் நேரம் ஒதுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட திணைக்கள அல்லது பிரதேச செயலகம் ஊடாக இணைவழி நேரலை உரையாடல்கள் ஊடாக ஓய்வூதிய திணைக்களத்துடன் பேசும் முறை ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியுமா? வினா 3. மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக தற்பொழுது வழங்கப்படுகின்ற சேவைகளை மேலும் மேம்படுத்தி வழங்குவதற்காகவும் ஓய்வூதியக்காரர்களின் சிரமங்களை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இது பற்றி தேசிய ரீதியில் ஓய்வூதியக்காரர்களின் ஆலோசனை குழு ஒன்றை அமைத்து மாவட்டங்களிலும் பிரதிநிதித்துவங்கள் உள்வாங்கப்பட்டு உருவாக்கப்படுவதானது திணைக்கள நடவடிக்கைகளின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு பொருத்தமானதா என்பது பற்றி இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா? 4. அரச மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தேவைகளுக்காக அத்திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் திணைக்கள அதிகாரிகளை சந்திப்பதற்கு மாதத்தில் 2 நாட்களை விசேடமாக ஒதுக்க முடியுமா? அவ்வாறு ஓய்வூதியம் தொடர்பாக ஏனைய அரச நிறுவனங்களில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கான விசேட ஆன்லைன் முறைமை ஒன்றை உருவாக்குவது பற்றி ஏதேனும் புதிய திட்டங்கள் உள்ளனவா? ஓய்வூதியக்காரர்கள் அவர்களது நிறுவனம் மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் என்பன ஒரே நேரத்தில் இணைய வழி நேரலை தொடர்பினை ஏற்படுத்தி தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்வது பொருத்தமானதாக அமையுமா? 5. ஓய்வூதிய திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு கொடைகளுக்குமான புதிய விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்று எவ்வளவு காலத்திற்குள் ஒவ்வொரு கொடையும் வழங்கப்படும் என்பதனை இச்சபைக்கு அறிவிப்பாரா? 6. ஓய்வூதியம் தொடர்பான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் ஆன்லைன் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கின்ற போது ஓய்வூதியக்காரர்கள் அதனை பார்வையிடும் சந்தர்ப்பத்தை வழங்குவது அல்லது அச்சுப்பதிப்பு பிரதியை ஓய்வூதியக்காரர் சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைமை ஒன்றினை ஏற்படுத்த முடியுமா? 7. சில சந்தர்ப்பங்களில் நியமனம் பெறுவதற்கான உச்ச வயதில்லை கப்பால் நியமனம் பெற்று நீண்டகால சேவைகளை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் ஊடாக இந்த நாட்டுக்கு சேவை செய்தவர்களின் சேவை காலத்தை கருத்தில் கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்கக்கூடிய வகையில்
தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கான ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா? கூடுதலாக ஆன்லைன் சிஸ்டம் எப்போவுமே அந்த ஓய்வூதியக்காரர்கள் சொல்கிறாங்க, ஆன்லைன் சிஸ்டத்தில் தாங்கள் விண்ணப்பிக்க போனால் அது வேலை செய்தே இல்லை என்று. அந்த அடிப்படையில் அவ்வாறான குறைபாடு கண்டா வயது போனவர்கள் தூரத்திலிருந்து இங்கே வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதால அதுகளை கவனம் செலுத்தி விரைவாக சில முக்கியமான விடயங்களுக்கு விரைவான நிவர்த்திகளை செய்து கொடுக்கறதோட இந்த 45 வயதுக்கு மேலே அதுக்கு பிறகு வேலைக்கு வந்தவர்களுக்குரிய அவர்களுக்குரிய ஓய்வூதியம் வழங்கக்கூடிய விதத்தில் சட்ட திருத்தங்களை செய்தாவது. ஏண்டா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் உங்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு. அந்த அடிப்படைகளில் அவருக்கும் அதுகளை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.